ஹே buddies, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு HTML வெப்சைட் எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு ஒரு சிம்பிள் வெப்சைட் எப்படி நம்ம ஹோஸ்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் கோ டு hostinger.com. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். என்கிட்ட லாகின் இருக்கனால இதுதான் டேஷ்போர்ட். ஸோ ஹோம் பேஜ் அண்ட் தென் கோ டு வெப்சைட். இங்கே வெப்சைட் லிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நான் ஒரு நியூ வெப்சைட் ஆட் பண்ண போகிறேன் என்னோட டொமைனுக்கு. ஸோ ஆட் வெப்சைட் கொடுக்குறேன். இங்கே ஆப்ஷன்ஸ் காட்டுது. வேர்ட் ப்ரெஸ் சைட்டா, ஹோஸ்டிங்கர், வெப்சைட் பில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் நியூவாக பில்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை கஸ்டம் PHP ஆர் HTML வெப்சைட்ஸ்னு கேட்குது. என்னோடது HTML வெப்சைட். ஸோ அதனால நான் இந்த தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே என்னோட டொமைன் எல்லாமே லிஸ்ட் ஆகுது. எந்த டொமைனில் வந்து நீங்கள் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்னோட cyberbuddy.com அப்படின்னு ஒரு டொமைன் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹோஸ்டிங்கை, அந்த டொமைனை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இது செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த டொமைனுக்குன்னு ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. பாருங்க இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட எந்த வெப்சைட் பண்ண போகிறோம், அதோட டொமைன் நேம் என்ன அப்படின்றது இங்கே காட்டும். எந்த டொமைனுக்காக பண்ணுறோம் அப்படின்றத. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட ரிமைனிங் எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த லெஃப்ட் பேனலில் இருக்கும். இங்கே போனீங்கன்னா ஃபைல் மேனேஜர் போகும். நம்ம இப்போ ஜஸ்ட் கோ டு ஃபைல் மேனேஜர். ஃபைல் மேனேஜரில் வந்தோடனே இந்த பப்ளிக் HTML ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஸோ இங்கே தான் நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாமே, அது எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, வேர்ட் ப்ரெஸ், ரியாக்ட், இல்லை HTML, பூட்ஸ்ட்ராப், எதில் நம்ம டெவலப் பண்ணாலும் இந்த பப்ளிக் HTML ஃபோல்டர் உள்ள தான் நம்ம வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் ஒன்று ஜஸ்ட் AI யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இதுதான் என்னோட வெப்சைட் ஃபைல்ஸு. ஸோ இதை நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். பப்ளிக் HTML வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே அப்லோடு சைன் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். நீங்கள் ஃபைல் சிங்கிள் ஃபைலாக அப்லோட் பண்ணலாம் அல்லது ஃபோல்டர்ஸ் அப்லோட் பண்ணலாம். நான் ஃபோல்டர் அப்படியே அப்லோட் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஃபைலு. ஸோ இந்த ஃபோல்டர் அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். 28 ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுமான்னு கேட்குது. அப்லோட் கொடுத்துட்றேன். ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. நமக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா பப்ளிக் HTMLக்குள்ள போனோன்னே இருக்கணும். இல்லைன்னா ப்ராஜெக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ள திருப்பி நம்ம வெப்சைட் ஃபைல்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், மூவ் ஃபைல். எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. பப்ளிக் HTML மூவ் பண்ணணும். கரண்ட்லி நேவிகேட்டிங் ஆன் இந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் HTML அண்ட் தென் அதுக்குள்ள நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ன்ற ஃபோல்டர் எம்டியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் டெலிட் பண்ணிடலாம் நம்ம. கிளிக் ஆன் டெலிட். ஓகே, இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அது ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். அவ்வளோதான் கைஸ், வெப்சைட் ஒர்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து AI யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், சிம்பிளா நம்மளே எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.